நின்று ஐராவதம் எனும் புகழ்பெற்ற பெயருடன் வாழ்ந்து வந்தது. தாங்கள்? அடியவன் பெயர் தனஞ்சயன். தனஞ்சயனே, தங்களை மீண்டும் சந்தித்தது சிவமருளே. தங்களின் தரிசனம் பாப விமோச்சனம். சிவனடியார்களே. சுவாமி. சிவனடியார்களே, இந்த சிவனருட் செல்வரின் நாமம் தனஞ்சயன். இவர் ஊர் இந்த கடம்பவனத்தின் கீழ் திசையில் சில கல் தொலைவில் உள்ள மணவூர். இவர் ஒரு வணிகர். இருப்பினும் பொருட்செல்வத்தை மட்டும் தேடுவதோடு அல்லாமல் அருட்செல்வத்தையும் அடைவதற்காக அன்பருக்கு அன்பராக, தொண்டருக்கு தொண்டனாக சிவநேசத்தை இடையறாது பின்பற்றி வாழ்ந்து வருபவர். சிவனடியாரிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். சிவபூஜை புரிந்து பல புண்ணியங்களை பெற்றவர். என்னை வானலாவ புகழ்கிறீர்கள். உண்மையை சொல்வதில் தவறில்லை தனஞ்சயனே. முன்பொரு முறை உங்கள் மணவூருக்கு வந்திருந்த போது நீங்கள் எம்மை உபசரித்த விதத்தை எம்மால் மறக்க முடியுமா? ஆமாம், உங்கள் மன்னர் குலசேகர பாண்டியன் நலமா? சிவபெருமானின் திருவருளாலும் சிவனடியாரின் திருமொழி ஆசிகளாலும் அனைவரும் நலமே. தனஞ்சயனே, இத்தவசீலர்கள் காசி திருத்தலத்தை சார்ந்தவர்கள். இந்த கடம்பவனத்தில் எழுந்தருளிருக்கும் சொக்கலிங்க மூர்த்தியை தரிசிக்க வந்துள்ளார்கள். சொக்கலிங்க மூர்த்தியா? இந்த கடம்பவனத்திலா? மணவூரில் வாழும் தாங்கள் சில கல் தொலைவில் மறைபோற்றும் மகேஸ்வரன் எழுந்தருளிருப்பதை அறியாததும் அவன் செயலே. சிவனடியாரே, எமது வியாபார நிமித்தமாக அதிகாலை மணவூரிலிருந்து புறப்பட்டு பணி முடித்து பகலவன் உறங்குவதற்குள் வீடு திரும்புவது வழக்கம். இன்றைய நிலையில் அந்த வழக்கம் சற்றே மாறுபட்டதால் அந்தி சாய்ந்து பாதை மாறி இவ்வனத்தை அடைந்தேன். அது மட்டுமன்றி இப்படி ஒரு வனம் இங்கிருப்பதை இப்போதே உணர்ந்தேன். அந்தி சாய்ந்ததும் பாதை மாறியதும் அவன் திருவிளையாடலே. தனஞ்சயனே, இன்று சோமவாரம் நள்ளிரவு நேரத்தில் சொக்கலிங்க மூர்த்தியை வந்து தேவர்கள் தரிசிப்பது வழக்கம். சிவராத்திரி போன்று 4 யாம பூஜை விசேஷமாக நடைபெறும். தேவர்கள் வணங்கும் திவ்யமான தரிசனத்தை சிவனேச செல்வராகிய தாங்களும் பெற்று உய்ய வேண்டும் என்பது உலகளாம் உணர்ந்தோதற்கரியவனின் அருளாடலே ஆகும். வாருங்கள், வளமார் பொழிலின் வடிவழகை பாருங்கள். வாருங்கள். பொன்னார் மேனியனின் திருவுருளால் தோற்றமான
பொற்றாமரை பொய்கை இது. ஆஹா, அருமையான மலர்கள், ஆண்டவனின் அருளை பெற்ற பொற்றாமரைகள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தனஞ்சயனே, வாருங்கள் போகலாம். வாருங்கள் 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 தனஞ்சயனே, பரவனை பாருங்கள். ஈசா, ஜெகதீசா, சர்வேசா, உமா மகேசா, இடப வாகனனே, இங்கிருப்பதை எமக்குணர்த்தவோ எம்மை தடம் மாற்றினாய். எம்பிரானே, என்ன சொல்ல, எப்படி போற்ற? பெற்ற தாய்தனை பிள்ளை மறந்தாலும், பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சங்களை கலை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், நற்ற தவத்தோர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே. தனஞ்சயனே, தேவர்கள் வரும் நேரம். வாரும், போகலாம். மணவூரின் மன்னர் பெருமானே, மகேஸ்வரனை வழிபடும்போது தங்கள் மனதில் எழுந்த எண்ணம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? பாண்டிமாதேவி, எப்போதும் எழாத வினா இப்போது எழுந்ததற்கான காரணம்? ஏதோ நினைத்தேன், கேட்டேன். பெண்கள் ஏதாவது ஒன்றை நினைத்தாலே அதில் ஏதோ ஒன்று புதைந்திருக்கிறது என்று பொருள். மகேஸ்வரனை வழிபடும் போது உன் மனதில் எழுந்த எண்ணம் என்ன என்பதை முதலில் நீ தெரிவித்தால் அதற்கேற்ற பதிலை நான் சொல்வதற்கு வசதியாக இருக்கும். மாட மாளிகை, கூட கோபுரம், மணிப்பொன் அலங்கார பெட்டகம், ஆள், அம்பு, கோட்டை, கொத்தளம் என்று அனைத்து வசதிகளும் ஒரு பெண்ணுக்கு அமைந்தாலும் அப்பெண்ணுக்குரிய பலமே அவளது மாங்கல்யத்தில்தான் பதிந்திருக்கிறது. என்றும் என் மாங்கல்யம் நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் நாளும் அந்த நமச்சிவாய பெருமானை வழிபடும்போது வேண்டுகிறேன். கற்புடைய மங்கையரின் கருத்து இது. நான் நமசிவாய பெருமானை வழிபடும் போது என் நாட்டு மக்கள் எப்போதும் நலமாக இருக்க வேண்டும் என்றே வேண்டுகிறேன். ஏன் மனைவி நலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் எழுந்ததில்லையா? மக்கள் நலமாக இருந்தால் மன்னன் நலமாக இருப்பான். மன்னன் நலமாக இருந்தால் மனைவி, மக்கள் செல்வம் அனைவருமே நலமாக இருப்பார்கள். என் மனதில் நீண்ட நாளாகவே ஒரு ஆசை. ஆசைக்கும் ஓர் அளவு உண்டு. அளவும் உண்டு, அதற்கான காலமும் உண்டு. என்ன சொல்கிறாய் தேவி? வெட்கப்பட வேண்டிய காலம் கடந்து விட்டதால் துக்கப்பட்டு சொல்கிறேன். நமது வம்சம் நிலைக்க வேண்டுமென்றால் நமக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? புத்திரை பேற்றை பெறாதவர் புத்தென்ற நரகத்தில் புகுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவன்தான் அந்த குறையை போக்கி நமக்கு அருள வேண்டும். நான் சொல்லும் யோசனையை தாங்கள் ஏற்றுக்கொண்டால் நன்மை பல பயக்கும் என்பது என் நம்பிக்கை. நம்பிக்கையில்தான் வாழ்க்கையே அமைந்திருக்கிறது. மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று வழிபடும் தங்களைப் போல் மன்னனும் நலமாக இருக்க வேண்டும் என்று
மக்களும் வழிபட வேண்டுமல்லவா? அதற்காக புண்ணிய திருத்தலத்திற்கு ஒப்பாக ஒரு புனித ஆலயத்தை நிர்மாணித்தால் காலம் காலமாக தங்களின் புகழும் நிலைக்கும், கைலாயநாதரின் கருணையும் பிறக்கும், பாண்டிய வம்சமும் சிறக்கும். நல்ல யோசனை. நமக்கும் நல்லது, நாட்டிற்கும் நல்லது. நாடு நலம் பெற வேண்டும் என்ற நமது மன்னவர் குலசேகர பாண்டியரின் கூற்றை அடியேனும் ஆதரிக்க கடமைப்பட்டுள்ளேன். அதே சமயம் ஆலயம் அமைத்துத்தான் ஆண்டவனை வழிபட வேண்டும் என்பதில்லை. காரணம், ஊன் உடம்பே ஆலயமாம். ஆதலின் இதயத்தில் இருக்கும் இறைவனை அல்லும் பகலும் வழிபட்டாலே போதும். அவைப்புலவர் அவர்களே, பரம்பொருளான இறைவன் பாரிலுள்ள பல உயிர்களின் துன்பம் போக்கி இன்பத்தை தேக்கும் பொருட்டு தமது அருவ நிலையிலிருந்து இறங்கி இப்பூவுலகிற்கு வருகிறார். ஆங்காங்கு உள்ள பல தலங்களில் உருவத் திருமேனி கொண்டு எழுந்தருளுகிறார். பக்தியுடன் வழிபடும் அடியார்களுக்கு அருள் செய்கிறார். இத்தகைய சிறப்பிடங்களே ஆலயமாகும். பசுவின் உடல் முழுவதும் பால் மறைந்திருந்த போதிலும் மடியின் மூலமாகவே பால் வெளிப்படுவது போல, சூரியன் எங்கும் பரவியிருந்த போதிலும் பளிங்கு கல்லின் மூலமாக கிரணங்கள் வெளிப்படுவது போல, நிலத்தடியில் நீர் நிறைந்திருந்த போதிலும் வேண்டிய இடத்தில் தானே நீர் தோன்றுவது போல, இறைவன் எங்கும் வியாபித்திருந்தாலும் பெரியோர்களால் அமைக்கப்பட்ட ஆலயங்களின் உள்ள மூர்த்திகளின் மூலமாக வெளிப்பட்டு அன்பர்களுக்கு அருள் செய்கிறார். எங்கும் இவனிருப்பன், ஆனாலும் ஏசற்ற சங்கமத்தும் சற்குருவின் தன்னிடத்தும் லிங்கத்தும் ஆவினுடம் வெல்லாமும் ஆதரித்து நிற்கினும் பால் பாவுமுலை கண்மிடுதி பார் என்று நமது பாண்டியருக்கு சாட்சியாகிறது. இப்பா நல்லதொரு வெண்பா. காயமே கோயிலாக, கடிமணம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மணமணி லிங்கமாக என்ற ஒரு பாவும் பாடலாம். அப்படி பாட ஆரம்பித்தால் அது அவையாக இருக்காது, ஆராய்ச்சி கூடமாக மாறிவிடும். புலவர் பெருமானே, தங்களது இறுதியான கருத்துதான் என்ன? இறுதியாக மட்டுமல்ல, உறுதியாகவும் சொல்கிறேன். காலையும் மாலையும் கை தொழுபவர் மனமே ஆலயமாகும். தென்னாடாகிய தமிழ்நாடு மிகுதியான ஆலயங்களை கொண்ட இடமாகும். நாட்டை வளப்படுத்தும் ஆறுகளும் சோலைகளும் வாவிகளும் சாலைகளும் சூழ்ந்து இயற்கை காட்சிகளை நமக்கு தந்து இன்பமூட்டுகின்றன. உடலுக்கு உணவை தரும் வயல்கள் அமைந்திருப்பது போல் உள்ளத்திற்கு உணவாகிய பக்தியை தரும் ஆலயங்கள் நிச்சயம் அவசியம். நமது முன்னோர்கள் நாகரிக வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது அவர்கள் அமைத்த திருவாலயங்கள் ஆகும். நாட்டின் நலத்துக்கும் மக்களின் நல்வாழ்வுக்கும் ஆலயங்கள் இன்றியமையாதன. வாழ்க்கை கடலில் அகப்பட்டு துன்புறும் மக்களுக்கு ஆலயங்கள் கலங்கரை விளக்கங்களாக விளங்குகின்றன. கோயில் விளங்க குடி விளங்கும். புலவர் பெருமானே, அனைவரதும் கருத்தும் ஆலயம் அமைப்பது சிறந்தது என்ற ஒருமித்த நிலையில் இருக்கிறது. அது மட்டுமின்றி முற்றும் துறந்தவருக்கு அருவ வழிபாடு உகந்ததாகும், மற்றவருக்கு உருவ வழிபாடே சிறந்ததாகும். ஆக சுற்றி வளைத்து சொக்கநாத பெருமானுக்குரிய ஆலயம் அமைப்பதில் தங்கள் உறுதி தெரிகிறது. எமது மன்னவர் ஒரு கருத்தை அவையினில் அறிவிக்கிறார் என்றால் அதனை அனைவரும் கூடி ஆராய்ந்து முடிவு செய்வதே அழகு என்பதால் நான் உங்களுக்கு எடுத்துரைத்தேன். மன்னா, ஒரு ஆலயத்திற்கு தலம், தீர்த்தம், மூர்த்தி, மகிமை என்பது இன்றியமையாதது. ஆதலின் பரமனருள் நிறைந்த இடம் எதுவாக இருக்கும் என்பதை கண்டாராய்வதே சிறந்ததாகும். நமது மணவூர் சிறந்த தலமாகாதா? ஊரெல்லாம் காசையாகாது, பேரெல்லாம் பெருமை பெறாது. பாண்டிய நாட்டில் பாயும் நதி தீர்த்தமாகாதா? மலையெல்லாம் இமயமாகாது, மடுவெல்லாம் கங்கையாகாது. மூர்த்தி என்பது முழுமுதற் கடவுளே வந்திறங்கி திருவுருவச் சிலையிலும் வியாபித்திருக்க வேண்டும். அப்போதுதான் அத்தலம் மகிமை பெறும். இதற்கு ஒரு முடிவே கிடையாதா? இருக்கிறது மன்னா. கைலை வாசனான ஈசன், நான் அனுதினம் ஆராதிக்கும் அம்மையப்பனே ஓர் தலத்தை சுட்டிக்காட்ட வேண்டும், ஓர் தீர்த்தத்தை உருவாக்க வேண்டும், மூர்த்தியாய் வந்து நின்று மகிமை புரிய வேண்டும். அப்போதுதான் நம் நாடும் வளம் பெறும், நாமும் நலம் பெறுவோம்.
பாண்டிய மன்னருக்கு என் பணிவான வணக்கம். தங்களை சந்தித்து பேச அனுமதி கேட்கிறார் நம்மூர் பெருவணிகர் தனஞ்சயன் அவர்கள். வரலாம் எனச் சொல். வாழி சிவநாமம். வாழ்க மணவூர் பாண்டிய மன்னன் செங்கோல். சிவநேச பக்தரின் வருகை நன்மை வழங்கட்டும். நன்மை வழங்குவது நாமல்ல, நமச்சிவாயம். அந்த நமசிவாய பெருமானால் தான் எமது வேதனை விலக வேண்டும். தென்னர் சேகரன், மன்னர் சேகரன் என்று மணவூர் வாழ் மக்களால் போற்றப்படும் பாண்டிய மன்னருக்கோர் வேதனை என்றால் அது மக்களையும் சாரும். நீதி வழுவாத செங்கோல் ஏற்றிருக்கும் தங்கள் நெஞ்சத்தில் உள்ளதை நான் தெரிந்து கொண்டால். தனஞ்சயனே, ஈசனின் சோதனையை யாராலுமே மாற்ற முடியாது. மன்னா, அன்பே சிவமான அம்மையப்பன் தமது மெய்யடியார்களை சோதனைக்குள்ளாக்குவது அவர்தம் அனைத்து வேதனைகளையும் அகற்றவே, அகிலத்திற்கு அரும் பெரும் சாதனைகளை அறிவிக்கவே. வேதனையும் சோதனையும் ஏற்காத எவரும் சாதனையை செய்திட முடியாது என்ற கருத்துள்ள திருவிளையாடலை தெரிவிக்கவே. இறையருளுக்கு இவை புதியதும் இல்லை, இருப்பினும் இவை எப்போதும் பொய்த்ததும் இல்லை. தனஞ்சயனே, பால் வார்த்தது போல் இருக்கிறது. அங்கே பால் வார்த்தது, இங்கே. சொல்ல வந்தது என்ன தனஞ்சயனே? தமிழ்பால் அருந்திய தமிழகத் தலைமகனே, மணவூருக்கப்பால் உள்ள கடம்பவனத்தில் முப்பாலுக்கப்பாலாய் விளங்கும் முக்கண்ணப் பெருமான் சிவலிங்க மூர்த்தியாக தமது அருட்சிறப்பால் எழுந்து அளவற்ற செழிப்பால் அமைந்திருக்கிறார். வானத்துக்கப்பால் உள்ள தேவாதி தேவர்கள் வருகை புரிந்து சிவஞான பாலுக்கான பூஜை செய்து பால் பிரசாதத்தை வழங்கினர். தங்கள் பால் தெரிவிக்க வேண்டிய பொறுப்பால் இங்கு வந்துள்ளேன். ஆஹா ஆஹா, ஆனந்தமான செய்தி, அமிர்தமான செய்தி, அவையில் நடந்த விவாதத்திற்கான ஆதாரமான செய்தி. சிவஞான பால் உண்ட சிவநேச செல்வரே, உள்ளத்துள் உறையும் பெருமானை உடனே தரிசிக்க வேண்டும். வாருங்கள், போகலாம். அந்தி சாய்ந்து விட்டது, விடியட்டும், போகலாம். விடியட்டும், விடியட்டும். நாளை காலை நல்லோர் நன்மைக்காக விடிய